அள்ளி சாம்பாரை ஊற்றினா ஒரு வாய் வைக்க போகிறேன் சார். பின்னாடி ஒரு ஆள் சொல்கிறான், அது புலவர் வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சாப்பிட்றாரு, அவர் தான் புலவர் ராமலிங்க. நீங்கள் சன் டிவியில் பார்த்துருப்பேன், மெகா டிவியில் பார்த்துருப்பேன். அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், நான் அவரை பற்றி கேட்கவே இல்லையே, ஏன் சொல்கிறேன்? என் மரியாதை எவ்வளோ கெட்டு போகுது பார்த்தீங்களா? சரி, நானும் மனசில் நினச்சிக்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவேன்னா இப்போ சீக்கிரம் சாப்பிட்ருவாரு பாருன்னா. அப்புறம் தான் தெரியுது நம்மளை எழுப்புறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க இன்னைக்கு உறவுகள். அதனால தான் அன்னைக்கே சொன்னான், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். ஒரு மாற்றமான சிந்தனை பையனுக்கு வருதா, அதை வரவேற்கணும். அதில் சொன்ன மாதிரி சொல்கிறான்னா நீ என்னடா சொல்கிற, சொல்லக்கூடாது. குசேலருக்கு 27 பிள்ளைங்க, குடும்பம் வருமேன்னு பாடம் நடத்தின சார், ஒத்துக்க மாட்டேன்ட்டான் ஒருத்தன். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு கணக்கு வையா. மூத்த பையனுக்கு 27 வயசு. அவனை வேலைக்கு அனுப்பியிருந்தா என் குடும்பம் வறுமைக்கு வருதுன்னு கேட்குறான். இப்போ அவன் கேட்கறது நியாயமா இல்லையா? செய்த பாவத்தை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம், நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு கேட்குறான். என்ன அழுமான சமூக சிந்தனை தெரியுமா? சுசிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ் எழுதணும். இதை நீங்க மறுக்க முடியுமா சார்? அதில் நீங்க ஆழமா சிந்தனை பண்ணி பாருங்களேன், என்ன அற்புதமா யோசிக்கிறான், என்ன ரசனை. அந்த ரசனை தான் சார். முத்தமென்றும் மோகமென்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கட்ட போனது ஒரு காலம். கெட்ட பின்பு ரத்தம், கெட்ட பின்பு வந்தது ஒரு ஞானம்னு. அப்ப இது என்ன பிரயோஜனம் இல்ல? எங்க ஊர்ல ஒரு ஆள் சொன்னான், எனக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னா. பரவாயில்லையே, எப்போ வந்து? நேற்று காலையில் தான் ஆஸ்பத்திரியில் பிறந்து குழந்தை பிறந்துக்குது ஞானம்னு. தயவு செஞ்சு நீங்க யாராவது பேசும்போது கூட ஜாக்கிரதையா கவனிங்கய்யா. எவனாவது கூப்பிடறான்னா உறவுகளை பத்தி கிழி கிழி கிழிக்கிறார் கண்ணதாசன். பந்தியில் நம்ம யாராவது, இந்த சத்தியமா சொல்றேன் சார், மனசாட்சியோட, நம்ம யாராவது பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன் மனப்பந்தியில் கூப்பிட்டுருக்கலாம்? மேடையில் நின்று போஸ் கொடுத்து போட்டோ நிற்கிறதோ சரி, நாம போய் வழியில் சுகர் இறங்கிட போதுறான்னு சாப்பிட்றதுக்கு போகிறோம். அப்படியே போனாலும் எட்டி உள்ளே பார்த்தோம்னா 1 ரூபா உட்காந்து சாப்பிட்றது, 1 ரூபா பாடி கார்டு மாதிரி நிற்கிது. நீங்கள் என்னம்மா என்ன அந்த அம்மா நிறைய அறிமுகப்படுத்திட்டு அவர் இப்படி இவர் இப்படி வீர வாளோட வருவாராம். 40 வருஷம் ஆகுது அந்த வாழை கீழே போட்டு. கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுது. அங்கே போய் பாருங்க, வெள்ளையின் சட்டை, அப்பெல்லாம் ஒயிட்ல போற நிற்கிறேன். என்ன 2-3 பேர் பந்தா மாதிரி அழைச்சும் போய் உள்ள வாங்க ஐயா வாங்க ஐயான்னு உள்ள போய் பார்த்தா அங்கே கியூ நிற்குது. உட்காந்துங்கிறான், சாப்பிட்றான், கியூ சுற்றி நிற்கிறான். நமக்கு இது என்னன்னா, இவன் உட்காந்து நாம நிற்கணும்னா அந்த ரூ உட்காந்து பிற்பாடு நாங்களும் போய் நின்னோம் சார். அப்புறம் அவன்லாம் இறந்து பிற்பாடு நான் உட்காந்து அடுத்த செகண்ட் திரும்பி பார்க்குற மலமளன்னு கூட்டம் நிற்குது. அடப்பாவுமேன்னு நினச்சிக்க, இந்த பேப்பரை விரிச்சான், இலையை போட்டான், தண்ணியை தெளிச்சான், பாட்டில் வச்சான், எல்லாத்தையும் வச்சு. அது இந்த பரிமாறுறதுல கூட சில நேரங்களில் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளேட்டை கொண்டாந்து முதல்ல வைப்பான், தண்ணியை கொண்டாந்து வைப்பான், சோறு வைக்கவே மாட்டான் கடைசி வரைக்கும். எதெல்லாம் நம்ம தொடாமல் இருக்கிறோமோ அது மொத்தத்தையும் வைப்பான். அந்த மாதிரி மொத்தத்தையும் வச்சுட்டு இப்போ நான் அள்ளி சாம்பாரை ஊற்றினா ஒரு வாய் வைக்க போகிறேன் சார். பின்னாடி ஒரு ஆள் சொல்கிறான், அது புலவர் வெள்ளை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சாப்பிட்றாரு, அவர் தான் புலவர் ராமலிங்க. நீங்கள் சன் டிவியில் பார்த்துருப்பேன், மெகா டிவியில் பார்த்துருப்பேன். அவன் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறான், நான் அவரை பற்றி கேட்கவே இல்லையே, ஏன் சொல்கிறேன்? என் மரியாதை எவ்வளோ கெட்டு போகுது பார்த்தீங்களா? சரி, நானும் மனசில் நினச்சிக்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சும்மா சொல்லுவேன்னா இப்போ சீக்கிரம் சாப்பிட்ருவாரு பாருன்னா. அப்புறம் தான் தெரியுது நம்மளை எழுப்புறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க இன்னைக்கு உறவுகள். அதனால தான் அன்னைக்கே சொன்னான், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். காசு இருந்தால் இது பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடான உறவை பற்றி அவர் கீழ் தள்ளுறார். ரொம்ப தொட்ட இடங்கள்லாம் சார், தொட்ட இடங்கள்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு எல்லாத்தையும் விட நான் ரொம்ப நேரம் இல்லை இருந்தாலும் அவருக்கு ஒரு திருப்பு முனை எங்கே வந்தது தெரியுமா? புரூஸ் மன்னனுக்கு ஒரு சிலந்தி பாடம் கற்பித்தது. சார், நீங்க எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம், இதுதான் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? விலங்குகளும் பறவைகளும் பிறப்பிலேயே கற்றுக்கொண்டு பிறக்கின்றன.
மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்ளுகிறான். எந்த மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்குதா? வா 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 என் பின்னாடி என்ன. நாம தான் 25 வருஷம் வரைக்கும் அவனை போராடி இங்க போவாத அங்க போவாத, தோல்ல தூக்கி இடுப்புல தூக்கி சைக்கிள்ல பின்னாடி கேரியில உட்கார வச்சு ஸ்கூட்டர்ல உட்கார வச்சு பள்ளி எல்கேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் கூடயே நடந்து அப்ப அம்மா அப்பா ஓங்கி விட்டான். 23 24 வருஷம். இனி நம்மால முடியாது, ஒரு பொண்ணை தேடு, அவ வளர்ப்பா. ஏன் கல்யாணம் பண்றாங்க? இதுக்கு தான் சார் கல்யாணம் பண்றது. அம்மா அப்பா ஓஞ்சிட்டான், இனி நம்மால வளர்க்க முடியாது இந்த பையனை. ஏன்னா இனிமேல் நம்ம அடிக்கிற வயசு நமக்கு கிடையாது. அதுக்கு தகுந்த ஒரு ஆளை போட்டா அது நடக்கும். அதனால என்ன பண்ணிடலாம், அண்ணா பேச்சு முடிவு பண்ணி, அதனால தானே பல பேர் பல சிக்கல் இருக்கிறான். இல்ல 25 வருஷம் வெள்ளி விழா கொண்டாடுற தம்பதி பெருமாள் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு நிற்கும் போது அந்த அம்மா வேண்டுது, 7 ஜென்மத்துக்கு இவர் தான் எனக்கு புருஷனா வரணும். அவன் சொல்றான், பெருமாளை இதுதான் எனக்கு 7வது ஜென்மமா இருக்கணும். வாழ்க்கையில 1000 இருக்கு சார். ரொம்ப அருமையா ரசிச்சு படிங்க சார். நான் என்ன கேட்கிறேன், எவ்வளவு நேரம் எவ்வளவு படிச்சோம்ன்றது முக்கியம் இல்லை, என்ன படிச்சு தெரிஞ்சிருக்கும். 2-3 வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சாலே போதும் சார், 2-3 பாடல்கள் தெரிஞ்சாலே போதும். அவ்வளவு சுவையை கொட்டி அனுபவிச்சு பாடி. இந்த ஒரு பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த அசோக மன்னனுக்கு சுடுகாடு பாடம் நடச்சி. அசோக மன்னனுக்கு சுடுகாடு பாடம் நடத்திய பிறகுதான் அவன் அன்பு வயப்பட்டான். அதே மாதிரி கண்ணதாசனுக்கு எது பாடம் நடத்தியது? கடற்கரை ஓரமாக அவர் உட்கார்ந்திருந்த போது அலை பெருக்கெடுத்து வந்த அலை ஒரு நண்டை வீசி எறிந்தது கரையில. அப்ப அவர் நினைக்கிறாரு, என்னையும் தானே இந்த சமூகம் வீசி எறிந்தது. எத்தனை திரைப்பட தயாரிப்பாளரிடத்தில் நான் போய் கெஞ்சினேன், கதை எழுதுகிறேன், கதை வசனம் எழுதுகிறேன் என்றெல்லாம் கேட்டேனே, ஒருவர் கூட அந்த வாய்ப்பை எனக்கு தரவில்லையே. இந்த நண்டை எப்படி இந்த கடல் என்ற சமூகம் தூக்கி எறிந்ததோ அதுபோல் என்னையும் தூக்கி எறிந்தார்களே, நண்டின் கதி எனக்கா அப்படி நினைக்கிற போது மீண்டும் அந்த நண்டு அடுத்து வந்த அலையோடு சேர்ந்து கடலுக்குள் போனதை பார்த்தார். நான் சமுதாயத்தை விட்டு வெளியே வரமாட்டேன், எந்த சமூகம் என்னை தூக்கி எறிந்ததோ மீண்டும் அதற்குள்ளே நுழைந்து அதே சமூகம் என் பெயரை சொல்லுகிற வரையில் நான் ஓய மாட்டேன்னு சபதம் எடுக்கிறார். ஒரு நண்டு அவருக்கு பாடம் நடத்துச்சு. எதிலிருந்து நம்ம எந்த நியாயத்தை எந்த தர்மத்தையும் கத்துக்கலாம் சார். நம்ம நினைக்கிறோம் வெள்ளையனே வெளியேறுன்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருந்தது. தென்னாப்பிரிக்காவிலே ஓடுகிற ரயிலில உட்கார்ந்திருந்த காந்திய ஒரு ஸ்டேஷன்ல ஒரு வெள்ளைக்காரன் பெட்டி படித்துடைய தூக்கி எறிந்தான். அந்த ஒற்றை மனிதர் அத்தனை ஆங்கிலேயரையும் இந்தியாவிலிருந்து தூக்கி எறிந்தார். அதிலிருந்து நான் உருவாக்குச்சு வேகம். என்னை தூக்கி எறிஞ்சல்ல, உங்களை அத்தனை பேரும் தூக்கி எறியிருந்தார். அப்ப எதிலிருந்தும் ஒன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளலாம். எதுவும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அவருக்கு நண்டு பாடம் நடத்தியதாகவே நினைக்கிறார். அதனால்தான் எத்தனை ஸ்டுடியோவுக்கும் போய் கடைசியில் தூக்கி எறியப்பட்ட பிறகு ஒரு காலத்தில் ஒரு மீண்டும் 2வது போகும்போது தான் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் கேட்டார், இந்த சுச்சுவேஷனுக்கு உன்னால பாட்டு எழுத முடியுமா? சபாஷ், உடனே எழுதி தரேன் கூட்டா, என்ன சூழ்நிலை சொல்லுங்க. அந்த சுச்சுவேஷனை கேட்டார். கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினம் என்றுதான் அவருடைய முதல் பாட்டு. சூப்பர் ஹிட் ஆயிட்டது. கண்ணதாசன் யார் என்பதை சமூகம் அறிந்து கொண்டது. பிற்காலத்தில் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி கண்ணே கலைமானே என்ற நிறைவு பாட்டு வரைக்கும் அவர் ஓயாமல் பாடிக்கொண்டிருந்த ஒரு அற்புதத்தை, அந்த பாடல்களை திரும்ப திரும்ப சமூகத்தில் படித்தவர்களும் பாமரர்களும் ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமமாக பாடி மகிழ்ந்ததை நாம் கேட்டுக்கொண்டு இன்னைக்கும் சரி அந்த கல்யாண மண்டபத்தில் அவர் பாட்டை தவிர வேற எவன் பாட்டை போட முடியும்? மணமகளே மருமகளே வருக வாவான்னு பாட்டு இருக்குது. அதுக்கு பின்னாடி யார் எழுதணும்? ஒருத்தன் கஷ்டப்பட்டு எழுதணும். முப்பனுக்கும் பேபே, உங்க அம்மாவுக்கும் பேபேன்னு எறான்ட்டான். இதை அந்த பாட்டுக்கு நிகரான பாட்டு இன்னும் வரல. எல்லாருக்கும் தெரியும், சாதாரண நம்ம காது கொடுத்து கேட்கிற பாட்டு. அதனால இந்த எளிமைப்படுத்துறாரு. கடுமையாக இருக்கக்கூடிய இலக்கியங்களில் இருந்தெல்லாம் எளிமைப்படுத்துறாங்க. கூட சொல்றாங்க, புல்லாங்குழல் கொடுத்த மேகங்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள். மாற்றம் என்பது மானுட தத்துவம்னார் அவர் தான். எல்லாத்தையுமே மாற்றத்தை வரவேற்கணும் சார். நான்லாம் உண்மையில ஆசிரியர் பணியில நான் அதுக்கு ரொம்ப பார்த்த உண்மை. அது நம்ம பழசையே கட்டின்னு லோல்படக்கூடாது. ஒரு மாற்றமான சிந்தனை பையனுக்கு வருதா,
அதை வரவேற்கணும். அதில் சொன்ன மாதிரி சொல்கிறான்னா நீ என்னடா சொல்கிற, சொல்லக்கூடாது. குசேலருக்கு 27 பிள்ளைங்க, குடும்பம் வருமேன்னு பாடம் நடத்தினேன் சார், ஒத்துக்க மாட்டேன்ட்டான் ஒருத்தன். வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு கணக்கு வையா. மூத்த பையனுக்கு 27 வயசு, அவனை வேலைக்கு அனுப்பியிருந்தா என் குடும்பம் வறுமைக்கு வருதுன்னு கேட்குறான். இப்போ அவன் கேட்கறது நியாயமா இல்லையா? செய்த பாவத்தை தொலைக்க நதிகளில் மூழ்கினோம், நதிகளை தொலைத்த பாவத்தை எங்கே மூழ்கி தீர்ப்பதுன்னு கேட்குறான். என்ன அழுமையான சமூக சிந்தனை தெரியுமா? சுசிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ் எழுதலாம். இதை நீங்க மறுக்க முடியுமா சார்? அதில் நீங்க ஆழமா சிந்தனை பண்ணி பாருங்களேன். என்ன அற்புதமா யோசிக்கிறான், சிறப்பா யோசிக்கிறான் சார். ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கிறான். நான் ரொம்ப ரொம்ப வரவேற்பேன் அதை. அதனால எந்த சூழ்நிலை அந்த மாற்றம் தான் சொன்னார். மாற்றம் என்பது மாற்றம், எல்லா வகையிலும் மாற்றம். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த மாற்றத்தை யார் ஒருவர் அறிவு சிந்தனையிலும் ஆளுமை சிந்தனையிலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ஏற்றம் பெற முடியும் என்பதை இவர் உணர்ந்து கொண்டவர். அதனால்தான் அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே நம்ம இந்த பாடம் நடத்தும் போது சொன்ன, புல்லாங்குழல் கண்ணன் கைப்பட்டா துளிக்கும்டான்னு. ஏன் புல்லாங்குழல் துளிர் விடலன்னு கேட்டான். கண்ணன் கைப்பட்டா எல்லாம் துளிர்க்கும்னு, புல்லாங்குழல் கையிலே வச்சுக்கிறானே ஏன் துளிக்கலன்னு கேட்குறான். நீங்க என்ன சார் பதில் சொல்லுங்க? பயங்கரமான வில்லன் சார் அவன். நான் சந்திச்சதிலே அவனை மாதிரி பொல்லாத உலகத்திலே கிடையாது. ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக்கும்னா அந்த 4 நண்பர்கள் எழுதணும். அவர் ஒரே ஒரு ஆள் தான். ஏன்டா அப்படி எழுதுனா, நீ படிச்சு பார்த்து திருத்தோன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. அதனால அவனுக்கு பதில் சொல்லாம விட்டாலும் என்னை விட மாட்டான். அப்பதான் நான் சமாளிச்சேன். கண்ணதாசா நீ என்னை காப்பாத்து, நீ சொன்ன வரையை நான் சொல்லி நான் மாட்டிக்கினேன்னு. அப்புறம் தான் சொன்னேன், கண்ணன் கை தொட்டாதான்டா தொழிற்கும், அவன் கையில் பட்டுக்கொண்டே இருந்தால் அதற்கு பிறவியே கிடையாதுரா, அதனால தான் அது தொழில் விடலைன்னு. சபாஷ் சார்னா எப்பயுமே அவன் சொல்லி நான் சொல்லணும். என் தலையெடுத்து நான் சொல்லி அவன் சொல்றான் தபாஷ். அதுல இன்னும் 2 வரி வரும் பார்த்தீங்களா? பன்னீர் மழை பொழியும் மேகங்களே, பன்னீர் மழை பொழியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகை பாடுங்களே. சரி, மேகங்களுக்கு எப்படி பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்ன அழகா படிச்சிருக்கிறார் கண்ணதாசன், எவ்வளவு செய்தியை உள்வாங்கி இருக்கிறாரு. சிறையிலே பிறந்தவன் அல்ல கண்ணன், கம்சன் இவனை கொன்று விடுவானோ என்று கருதி வசுதேவர் என்ன பண்றாரு, அந்த கூடையில வச்சு, அந்த கூடையில அந்த பிறந்த குழந்தைய அப்படியே நிர்வாணமா தூக்கி வெளியில வர்றார். அங்கே மேகம் அங்கே லேசான மழை தூறலை போடுகிறது. இந்த கதையை படித்து உணர்ந்த கண்ணதாசன், நீ மட்டும்தானே அவனுடைய மேனி அழகை பார்த்திருக்கிறாய், அதனால் அவனுடைய மெய்யழகை நீ பாடுவதற்குத்தான் தகுதி உடையவள் என்று என்ன அழகா பாடுறான். எதுக்கு மோனைக்காக போட்டதில்லை, இது என்ன அழகா உள்வாங்கி என்ன அற்புதமா பாடி இருக்கக்கூடிய ஒரு பெருமை. நிறைய சொல்லலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். நாம நினைச்சுங்கிறேன் சார், ஒரு விஷயம் சொல்லிட்டேங்களா, அதில் வந்து படிச்சதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? அதிக வசதிகள் பெருகி இருந்து மனக்குறையோடு வாழ்வதை விட வசதிகள் குறைவாக இருந்து மனநிறைவோடு வாழ்வதுதான் உயர்ந்த வாழ்க்கை என்பதை நான் விரும்புகிறேன். அதுதானே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வரணுமா இல்லையா சார்? அது நாம நினைச்சுங்கிறேன் நம்ம வீட்டுல தான் 1000 பிரச்சனை இருக்குதுன்னு. யார் வீட்டுல பிரச்சனை இல்லை சார், எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்குது. அதை சந்தோஷமா நினைக்க வேண்டியதுதான். பாரதி வித்யாபவனில் பேச போகணும், ஸ்கூட்டர் எடுத்து போய் வாசலில் நின்று எங்கள் வீட்டு அம்மாவே கூப்பிட்டேன், டிஃபன் ரெடியான்னு. ஐயோ ஒன்றுமே செய்யலையா? சரி நான் வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு. உட்காரு, 10 நிமிஷத்தில் உட்காரு அப்படின்னா. சோபாவில் உட்காந்து ஏதோ உப்புமாவை கலர்றாளா சேமியா போட்டு கலர்றாளான்னு ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணின்னு நானும் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது சார். யார் நீங்க என்ன கேஸா போட முடியும்? கோத்ரா சாரிட்டி இதுக்கு என்ன லாவில் என்ன சொல்லுது நான் கேட்க முடியல போய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை சந்தோஷமா அனுபவிச்சுக்க வேண்டியதுதான் சார். வாழ்க்கைன்னு 1000 இருக்கு சார், எல்லாம் அப்படிதான் இருக்கும். நம்ம அங்க போயெல்லாம் போய் இது பண்ண முடியாது. எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தன சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதே பக்தி உறவாகும், அதுவே சக்தி உறவாகும். பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும்.
தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தி. அந்த அம்மாவை காது கேட்கல, அது அவருக்கு ஒரு சௌகரியம் இல்லையா? என்ன ரசனை? அந்த ரசனை தான் சார். முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்ட போனது ஒரு காலம். கெட்ட பின்பு ரத்தம், கெட்ட பின்பு வந்தது ஒரு ஞானம்னு. அப்ப இது என்ன பிரயோஜனம் இல்ல? எங்க ஊர்ல ஒரு ஆள் சொன்னா, எனக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னா. பரவாயில்லையே, எப்போ வந்து? நேற்று காலையில் தான் ஆஸ்பத்திரியில் பிறந்து குழந்தை பிறந்துக்குது ஞானம்னு. தயவு செஞ்சு நீங்க யாராவது பேசும்போது கூட ஜாக்கிரதையா கவனிங்கய்யா. நிறைய பேர் என்ன ட்விஸ்ட் பண்ணி பேசுறான் நம்ம சுத்தி இருக்கிற ஊரா. அவர் சொன்னார் இல்ல, வாழை உண்டு நட்பில, வாழை உண்டு தென்னை உண்டு பனை உண்டு. பனைக்கு எப்பயாவது ஒரு தடவை தண்ணி ஊத்தினா போதும், தென்னைக்கு அப்பப்போ ஊத்தினா போதும், வாழைக்கு அப்பப்போ ஊத்திக்கிட்டே இருக்கணும். நான் பழகின நட்பு இருக்குது, அவன்லாம் என்கிட்ட பயனடைஞ்சானே தவிர வாங்கி கொள்வார், ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட ஆள் என் கூட பழகினா அது 4ஆம் வகை எழுதியோன்னு எழுதுவார் அவர். உலகத்தில் இப்படி இருக்கிறான் நிறைய பேர். மான ரோஷம் சூடு சொன்ன இருந்தா குடுத்த கடனை கேட்காதரான்னு ஒருத்தன் 10 பேர் மத்தியில் கேட்கறான். அதுல ஒருத்தன் சொல்றான், அவன் சொல்றான் நியாயத்தை கேள்றா. ஆனா பாவி, அவன் அத்தனையும் அநியாயமா சொல்றான்டா. தயவு செஞ்சு மேடையில பேசுனா கூட கேளுங்க. நம்மெல்லாம் கம்முனுக்கிறோம், நம்ம ஆக்ரோஷமா பேசுறாருன்னு. தாம்பரம் மேடையில பேசுறான் சார், என் சொத்தெல்லாம் தர்மத்துக்கு எழுதிட்டான் ஒருத்தன். அப்புறம் தான் தெரியுது அவன் சம்சாரத்து பேர் தர்மம்னு. நாம எச்சரிக்கையா இருக்கணும் சார், எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு அதுல நிறைய எழுதுறாரு. அதாவது வாழ்க்கையே வியாபாரம் சொல்றாரு ஒரு இடத்துல. ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும்னு எழுதுறாரு. வரவு செலவு கணக்கை வாழ்க்கையில வச்சு சொல்றாரு சார். இதை படிச்சுட்டு என் பையன் எழுதலாம், ஒரு வரியில எழுதிட்டான் சார் வாழ்க்கை தத்துவத்தையே. எழுந்தா காப்பி, எழுந்திருக்கிறதா பால். எழுந்தா காப்பி, இல்லைன்னா பால். முடிஞ்சு போச்சு, 4 சொல்ல முடிச்சுட்டான் வாழ்க்கை. ஜனனம் என்பது வரவு, மரணம் என்பது செலவுடா. இது நடக்கும், நடந்துகிட்டே தான் இருக்கும் வரவு செலவுலாம். இதுக்காக போய் வருத்தப்பட்டா நடக்குமா? நீ வருத்தப்பட்டு ஒன்னும் ஆகாதுங்கிறாரு. இன்னொன்னு சொல்றாருங்க, பிறப்பும் இறப்பும் அவன் பொறுப்பு, சிரிப்பும் அழுகையும் யார் பொறுப்பு? நம்மளே கேட்கிறாரு. பிறப்பும் இறப்பும் அவன் பொறுப்பு, சிரிப்பும் அழுகையும் யார் பொறுப்பு? நம்ம பொறுப்புடா. நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்களா சார்? இதுக்குன்னு ஒரு மன்றம் வச்சு அதை கூட்டி எல்லாரும் இப்ப சிரிக்கணும். என்ன அதுல ஒரு ஆள் கேட்கலாம், எதுக்கு சிரிக்கணும்? மனிதனுக்கு இறைவன் கொடுத்த கொடையே அதான் ஐயா. மனிதனுக்கு இறைவன் கொடுத்த முதல் கொடை அது. அதனால்தான் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் இல்லையா? இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், மேகத்தின் கண்ணீர் மழை என சொல்வார் இல்லையா? என்ன அழகா சொல்றார். நாம என்ன பண்றோம், எப்ப பார்த்தாலும் தயவு செஞ்சு நீங்க இந்த கலங்கி போய் கவலைப்பட்டு அழுதுங்கிறவனை கூட பார்க்காதீங்க. நம்மையும் கெடுத்துருவோம். இந்த சுகர்காரங்கிட்ட நாம் பேசத்தே கிடையாது. ஏன்னா எனக்கு இருக்குது அது. நான் இல்லாத மாதிரி உட்காந்துருப்பேன். அவன் என்னென்ன சாப்பிட்ட, இதுல அதில் அவ்வளோ ஏறும், இதில் இவ்வளோ ஏறும், நீ எனக்கு ஏற்றி விட்டு போடுவான். நிஜமா சொல்ல, நான் இப்பெல்லாம் சொல்றது யாராவது கேட்டா அதை தவிர யார ஏதாவது பேசு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சில பேர், அதனால தானே அவரே பண்ணார், பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும். எப்ப பார்த்தாலும் அழுகை பிறப்பு சிரிப்பும் அழுகையும் யார் பொறுப்புன்னு கேட்டாரு. நம்ம கிட்ட தான் இருக்குது. அதனால்தான் துன்பத்தில் இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதின்னு 6 கட்டளையை வருது. வாங்கய்யா வாங்கய்யா வாங்க வாங்க. 6 கட்டளையை வகுத்து சொல்ற போது சொல்ற, நேரம் நிறைய இருக்குது, இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். அப்படியா சொல்றீங்க? சரி சரி, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். சரி சரி சரி, எங்க வீட்டுக்கே போகாம கூட இருந்துடலாமான்னு பாக்குறேன். ஆமா,
என் பையனே கேட்குறான், எங்கள் வீட்டு அம்மா எப்போ பார்த்தாலும் புத்திமதி சொல்கிறாரு, அப்பா எப்பம்மா நிறுத்துவாருன்னு. அவருக்கு புத்தி வந்து நிறுத்திட்டு வர்றேன். எவ்வளோ மகிழ்ச்சியாக கேட்குறாங்க, பேசுங்க சார். என்ன சார், நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருப்போமா சார், கலகலப்போம். கொண்டு வந்தாரும் இல்லை, கொண்டு போவாரும் இல்லை. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கன்ற பட்டினத்து சாமியில் தான் வீடு வரை ஐயா சொன்னார். வீதி வரை மனை, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு அழகாக சுருக்கமாக சொல்லிட்டு போட்டார். அதை பாடாத ஆளே கிடையாது சார். அதில் எவ்வளோ பேர் திருப்தி அடைஞ்சான்னு தெரியுமா? உலகத்தையே திருப்திப்படுத்துன்னு 2 வரி எழுதினார் தெரியுமா கண்ணதாசன்? உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவன்லாம் அதை கேட்டு என்ன வரி தெரியுமாடா, அப்போ எனக்கும் கீழே நிறைய பேர் இருக்கான் போலுது, அப்போ நான் எவ்வளோ மேல் போலுக்குது சார். கால் இல்லாத நண்பரை பார்க்குற போது கால் இருக்கிறவன் மகிழ்ச்சி அடைவானா இல்லையா? அடடா, அவரை விட நம்ம உயர்ந்தவையா, அவரை விட உயர்ந்தவையா, கடவுள் நல்லா வச்சிருக்காங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. அப்படி நினைச்சு நிம்மதி நாடு. அதை விட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் நிம்மதி போட்டு நீ வருத்தப்படுறதுனால மட்டும் என்ன நடக்க போகுதுன்னு கேட்குறாரு. ஏன்னா அவர் பல முறை வருத்தப்பட்டு நடக்கல. அந்த அனுபவத்தை வச்சு எழுதுறாரு. என் தேசமே, என் மானுடமே, வருத்தப்படாத, எல்லாம் இயல்பா வரும், இயல்பா போகும். சிற்றின்பம் வெக்கி யரனல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் முயுவ விளக்க ஊரே. அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க ஊரே. அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர் பொருளைக் கவரும் அறம் இல்லாத செயல்களைச் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க ஊரே. அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார். சிற்றின்பம் வெக்கி யரனல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் முயுவ விளக்க ஊரே. அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க ஊரே. அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர் பொருளைக் கவரும் அறம் இல்லாத செயல்களைச் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க ஊரே. அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார். சிற்றின்பம் வெக்கி யரனல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் முயுவ விளக்க ஊரே. அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க ஊரே. அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர் பொருளைக் கவரும் அறம் இல்லாத செயல்களைச் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க ஊரே. அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார். சிற்றின்பம் வெக்கி யரனல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் முயுவ விளக்க ஊரே. அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க ஊரே. அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர் பொருளைக் கவரும் அறம் இல்லாத செயல்களைச் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க ஊரே. அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார். சிற்றின்பம் வெக்கி யரனல செய்யாரே மற்றின்பம் வேண்டு பவர் முயுவ விளக்க ஊரே. அறநெறியால் பெரும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றைச் செய்யார். சாலமன் பாப்பையா விளக்க ஊரே. அறத்தால் வரும் நிலையான இன்பங்களை விரும்புவோர் நிலையில்லாத இன்பத்தை விரும்பி பிறர் பொருளைக் கவரும் அறம் இல்லாத செயல்களைச் செய்ய மாட்டார். கலைஞர் விளக்க ஊரே. அறவழியில் நிலையான பயனை விரும்புகிறவர் உடனடி பயன் கிடைக்கிறது என்பதற்காக அறவழி தவறி நடக்க மாட்டார்.